வெல்கம் கைஸ். சொன்ன வீடியோ நீங்கள் வந்து பிக்கஸ்ட்டாக ஏர்னிங்ஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் பார்த்தா நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கான ஒரு ட்ரிக்ஸையும் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். அதுதான் டிராகன் வைஸ் டைகர். எல்லாத்துக்குமே தெரியும் இது வந்து ஒரு பெட்டிங் ஆப்ஷனு. நம்ம வந்து பார்த்தோன்னா எவ்வளோ பெட் பண்ணுறோமோ அதுக்கு டபுள் மடங்காக நமக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்துட்டே இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ட்ரிக்ஸ் உங்களுக்கு வந்து லாஸ் ஆகாமல் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். ஓகேங்களா? இது 80% வந்து பார்த்தோன்னா இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்குது. இந்த ட்ரிக்ஸு எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்க. அதுக்கான ஒரு நான் எழுதி வச்சுட்டேன். ஓகேங்களா? அதுக்கான ஒரு ட்ரிக்ஸ் வந்து பார்த்தோன்னா பிக்கு, ஆடு, ஸ்மாலு. அதுக்கப்புறம் நம்பர். ஓகேங்களா? இதை வச்சுட்டு நம்ம வந்து டிராகன் விழுமா வந்து என்ன டைகர் விழுமா. இதை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நான் அந்த ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ண பிறகு அதில் நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சில ஆப்ஷன் காமிக்கும். இது டோட்டலாக இது இந்த ட்ரிக்ஸ் வந்து எப்படி கரெக்டாக வரும், ஏன்னா நம்ம வந்து ரன் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு லைவாகவே நான் சொல்லிக்கிறேன். டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். மஸ்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வாட்ஸ்அப் வந்து பார்த்தோன்னா ஃபுல் ஆயிடுச்சு. இப்போதைக்கு டெலிகிராம் வந்து பார்த்தோன்னா அவைபிளாக இருக்கும். ஓகேங்களா? எல்லாருமே டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. டெலிகிராம் குரூப்பில் வந்துலாம் ஜாயின் பண்ணிங்க. ஏன்னா எந்த ஒரு பேமெண்ட் ப்ரூஃப் இருந்தாலும் சரி, இல்லை இந்த நியூ அப்ளிகேஷன் வந்தாலும் சரி, இல்லை ரூட் ஆஃபர் வந்தாலும் சரி, நான் வந்து சொன்ன அப்ளிகேஷன் பேமெண்ட் ப்ரூஃப் எடுத்தாலும் நான் வந்து பார்த்தோன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து பார்த்தோன்னா போஸ்ட் பண்ணுவேன். மஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துறேன். நீங்கள் லிங்க்கை டச் பண்ணவே நெக்ஸ்ட் பேஜ் ப்ரௌசிங் தான் போகும். ப்ரௌசிங்கில் நீங்கள் வந்து ஏபிகே ஃபைலாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். டவுன்லோட் பண்ணிட்டு திரும்ப இன்ஸ்டால் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. உள்ளே வந்துமே உங்களுக்கு சைன் அப் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 rupees கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 40 ரூபா சைன் அப் போனஸ் கொடுத்துருவாங்க. இந்த கார்னர் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணதுமே இந்த இடத்துல உங்களுக்கு பைண்டிங் மொபைல் நம்பர்னு காமிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களே மொபைல் நம்பர், உங்களே பாஸ்வேர்டு, ஓடிபிலாம் கொடுத்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்கள் இந்த வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் போனஸ் ஆட் ஆகிடும். நீங்கள் அதை வச்சு கூட வந்து ப்ளே பண்ணிக்கலாம் வேறு கேமு. மற்றபடி இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் வந்து எப்படி லாஸ் ஆகும் ப்ராஃபிட் எடுக்குது அந்த ஒரு ட்ரிக்ஸை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் விஸ் டைகர். ஓகேங்களா? டிராகன் விஸ் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே இந்த ஓகேங்களா, இந்த ட்ரிக்ஸ் ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க. காய்ஸ், இந்த ஃபார்முலா ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டெலிகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிங்க. இப்போதைக்கு உங்களுக்கு நான் ட்ரிக்ஸை உங்களுக்கு கரெக்டாக சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா பாருங்கள், 1 to 5 ஸ்மால், அதுக்கப்புறம் 6லேருந்து 10 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெக்கு, அதுக்கப்புறம் JQK இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட். ஓகேங்களா? இப்போதைக்கு 1லேருந்து 5 வரைக்கும் வந்துச்சுன்னா ஸ்மாலு, 6லேருந்து 10 வரைக்கும் அதுக்கு மேலே வந்துச்சுன்னா பெக்கு. ஓகேங்களா? அடுத்தது JQ வந்து பார்த்தீங்கன்னா ஆட். ஓகேங்களா? இப்போ நம்ம மெத்தட் நம்ம வந்து ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஏரோ மார்க் வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போதைக்கு நமக்கு வந்து 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 5னா 1 to 5 அப்போ வந்து பார்த்தோன்னா இது வந்து ஸ்மால். ஓகேங்களா? 1 to 5 இதிலே தான் இருக்குது, 1 இதில் தான் இருக்குது, 5 இதிலே தான் இருக்குது. அப்போ ஸ்மாலு. அப்போ ஏன்னா ஸ்மால் அப்போ பக்கத்தில் இங்கே நம்ம பார்க்கும்போது இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஸ்மாலுக்கு என்ன வருதுன்னா டிராகன் வருது. ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், ஸ்மாலுக்கு வந்து டிராகன் வருது. இப்போதைக்கு டிராகன் வருதா என்னன்னு பார்த்துலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாருங்கள், இப்போதைக்கு டிராகன் வந்துடுச்சு. இப்போதைக்கு நம்ம பெட் பண்ணோம்னா நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி இப்போதைக்கு என்னோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. கண்டிப்பாகவே நீங்கள் வந்து ஒரு 500 கண்டிப்பாக இல்லை ஒரு 1000 rupees கண்டிப்பாகவே உங்கள் வேலெட்டில் இருக்கணும். இந்த ட்ரிக்ஸ் படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாவே கண்டிப்பாகவே நீங்கள் ஒரு பிக்கஸ்ட் அமௌண்ட் டெய்லி நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே ட்ரிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிடலாம். இப்போ வந்து 10 2 இருக்குது. ஓகேங்களா? அப்போ 10க்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு வருது, 2க்கு வந்து ஸ்மால் வருது. அப்போ பிக் ஸ்மால். ஓகேங்களா? பிக் ஸ்மாலுக்கு வந்து என்ன வருதுன்னா, வெயிட் பண்ணுங்கள், பிக் ஸ்மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வருது. ஓகேங்களா? ஆனால் வந்து டிராகன் வின் ஆயிடுச்சு. அதாவது 80% கரெக்டாகவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இப்போ லாஸ் ஆகிடுச்சா, திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம்னா திரும்பவும் ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து 5 to 3 வந்துருக்குது. 5 to 3 வந்தப்போ 1 to 5. ஓகேங்களா? இது வந்து ஸ்மாலில் வருது. அப்போ டபுள் ஸ்மாலுக்கு வந்து என்னன்னா டிராகன் வருது. ஓகேங்களா? டபுள் ஸ்மாலுக்கு வந்து டிராகன் வருது. இப்போ டிராகனில் நம்ம வந்து 20 ரூபா கட்டுறோம். அதாவது மினிமம் அமௌண்ட்லேயே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இந்த ட்ரிக்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 தாட்டி நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? கிளிக் பண்ணிட்டு 5 to 3 வருது. ஓகேங்களா? 5 to 3 வருது. அப்போ 5 to 3 வந்து ஸ்மால் தான். ஏன்னா டபுள் ஸ்மால் வருது. 1 to 5லேருந்து ஏன்னா 2 இதில் தான் இருக்குது, சரி 3 இதில் தான் இருக்குது, 5 இதில் தான் இருக்குது. அப்போ டபுள் ஸ்மாலுக்கு என்ன வருதுன்னா லிஸ்ட்டில் பார்த்துலாம் டிராகன் வருது. ஓகேங்களா? டிராகன் வின் ஆகுதுன்னு பார்த்துலாம். டிராகன் வின் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 80% சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டுது. ஆனால் நீங்கள் இதை ப்ளே பண்ணுறது கண்டிப்பாக ஒரு அமௌண்ட் கண்டிப்பாகவே தேவைப்படும் உங்களுக்கு. ஏன்னா லாஸ் ஆச்சுன்னா திரும்ப நீங்கள் டபுள் மடங்கு கட்டணும்ல, அதுக்கு தான். ஆனால் இது வந்து 80% சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக இது வந்து ப்ளே பண்ணிக்கலாம். திரும்ப நம்ம வந்து ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு Q26 இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா Q இருக்குது. நம்ம Q தான் ஃபஸ்ட் எடுத்துக்கணும். Q வந்து ஆடு, 6 வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு. அப்போ ஆட் பிக்கு. அப்போ இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்கும்போது ஆட் பிக்கு வந்து டைகர் வருது.
ஸோ இங்கே வந்து பாருங்கள் டைகர் வின் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ட்ரிக்ஸ் கரெக்டாக ஃபாலோ ஆகிட்டு இருக்குதா. நான் ஏன் உங்களுக்கு பெட் பண்ணலன்னா என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது ஓகேங்களா. ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் வந்து பெட் பண்ணாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். ஸோ இந்த ட்ரிக்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கு திரும்பவும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிட்டு 5 to 8 இருக்குது ஓகேங்களா. ஸோ 5 to 8 அப்போ இதில் பார்க்கும்போது 5 ஸ்மால் வருது, 8 வந்து பிக் வருது. அப்போ ஸ்மால் பிக்னு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ ஸ்மால் பிக் எங்கே இருக்குன்னா ஸ்மால் பிக்கு வந்து டைகர் வருது. ஸோ ஓகே இப்போ லாஸ் ஆகிடுச்சா. ஸோ இப்போ வந்து லாஸ் ஆகிடுச்சு. திரும்பவும் நம்ம அதே ட்ரிக்ஸ் நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு லாஸ் ஆகிடுச்சா. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா K2 4 இருக்குது. கேக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால். அப்போ வந்து நமக்கு வந்து ஆட் டு ஸ்மாலுக்கு என்ன வருதுன்னா ஆட் டு ஸ்மாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைகர் வருது. ஸோ டைகர் வின் ஆகிடுச்சு ஓகேங்களா. நீங்களே வந்து பாருங்கள். உங்களுக்கு நான் இது உங்களுக்கு புரியலனா கூட கரெக்டாக நீங்கள் நான் சொன்னதை திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணிங்க. உங்களுக்கு நான் சொன்னது திரும்ப ஒரு தாட்டி நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு கரெக்டாகவே புரிஞ்சிடும் உங்களுக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா கரெக்டாக நமக்கு 80% சூப்பராகவே நம்ம அந்த ட்ரிக்ஸ் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு லாஸ் ஆகாமல் பயங்கரமாக ஒரு ப்ராஃபிட் நம்ம வந்து எடுக்கலாம் டெய்லியுமே. ஸோ மறக்காமல் இந்த ஒரு உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் ஓகேங்களா. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணிவிடுங்க. ஸோ கண்டிப்பாகவே இந்த ட்ரிக்ஸ் படி கரெக்டாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இந்த ஆப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஓல்டு யூஸர் கண்டிப்பாகவே தெரிஞ்சிருக்கும். ஸோ நியூ யூஸர் யார் இருந்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்லாம் பார்க்கவே கொடுத்துருவாங்க ஓகேங்களா. ஸோ பேமெண்ட்லாம் ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு ½ அன் ஹவர்லேயே நமக்கு வந்து பேமெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. வித் ஆப்ஷன் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேடிஎம் யூபிஐடி ஓகேங்க சாரி ஏன்னா பேங்கு அண்ட் யூபிஐடி ஏன்னா 2 மெத்தட் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இந்த ட்ரிக்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப சொல்லிக்கிறேன். இதை நீங்கள் ப்ளே பண்ணுறது கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 500 அப்படிலாம் ஒரு 1000 ஹவர்ஸும் இருக்கணும் ஓகேங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 1000 வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்ட் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சொன்ன ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாகவே நீங்கள் வந்து லாஸ் இல்லாமல் ப்ராஃபிட் எடுக்கலாம். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் ரிவ்யூ பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை வந்து. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன ட்ரிக்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாகவே உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படின்னா உங்களுக்கு ஒரு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தோணுச்சுன்னா ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கருத்தை வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஓகேங்களா. ஸோ மறக்காமல் எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த லாபி இல்லை கைஸ் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லிக்கிறேன். ஸோ லாபி ஆப்ஷன் வந்துட்டு இந்த சேஃபுங்கிற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. சேஃபுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இனிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் அமௌண்ட்டை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டாவே இந்த என்ன சிப் இன் சேஃப்னு காமிக்கும் ஓகேங்களா. அதாவது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இனிக்ஸ் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் இதில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஒரு பேங்க் மாதிரி நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ணுற மாதிரி ப்ராஃபிட் எடுக்கிற அமௌண்ட்டை ஒரு 50 100 இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இதில் எடுத்து வந்து சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ வித்ட்ரா பண்ணிப்போ அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக் அவுட்டுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இந்த டேக் அவுட்டுங்கிற ஆப்ஷன் எவ்வளோ அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அதில் என்ட்ரு பண்ணிட்டு திரும்ப எஸ்எல் பண்ணால் ஏன்னா எஸ் கொடுத்தாவே திரும்ப உங்கள் மெயின் வாலெட் வந்துடும். ஸோ திரும்பவும் நீங்கள் வந்து உங்கள் டேரெக்டாக உங்கள் பேங்க்கே இல்லை யூபிஐடி மூலமாக நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த சேஃபுங்கிற ஆப்ஷன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பே பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு 50 ரூபா எனிக்ஸ் பண்ணிங்கன்னா அப்படின்னா ஒரு ½ அன் ஹவருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 நீங்கள் வந்து எனிக்ஸ் பண்ணிங்கனாவே. ஸோ அதாவது ஏன்னா எவ்வளோ டைம் பொறுத்துருக்குன்னு தேவை கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ எனிக்ஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா அதை அப்படியே நீங்கள் இதுலேருந்து கொஞ்சமாக சேவிங்ஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து இதுலேருந்து வச்சுக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக டேரெக்டாக நீங்கள் வித்ட்ரா பண்ணும்போது நீங்கள் டேக் அவுட் கொடுத்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லாவே இருக்குது ஓகேங்களா. ஸோ எதுக்குன்னா டோட்டலாக உங்கள் மெயின் வாலெட்டில் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் வந்து சேவிங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட்டை நீங்கள் வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வேணுங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேக் அவுட் நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஓரளவுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.